ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களின் இல்லக்கனவை நனவாக்கும் ஆலயம். அடுக்கடுக்கான அலைபிறக்கும் கடல் வீடான கடகராசிக்காரர்களான நீங்கள் கலையின் இருப்பிடமாக திகழ்வீர். கட்டிடத்தின் முகப்பு முதல் காம்பவுண்டு சுவர் வரை அலங்கரிப்பதில் அசகாய சூரர்கள். வீடு என்றால் வசிப்பதற்கு மட்டுமல்ல, அது ஒரு கலைக்கூடம் என்று சொல்லுவீர்கள். கட்டிடக்காரன் என சொல்லப்படும் சுக்கிரன் தான் உங்கள் வீட்டு யோகத்தை நிர்ணயிப்பார். ஏதாவது நீங்கள் கடகராசியோ அல்லது கடக லக்கணமோ உங்களின் 4ஆம் வீடானது துலாமாக வரும். அதற்கு அதிபதியாக சுக்கிரன் வருகிறார். எனவே வீட்டை நிர்ணயிப்பதில் பெரும்பங்கு அவருக்கு தான். அதனால்தான் என்னவோ அவ்வப்போது வீட்டை மீண்டும் மீண்டும் சரி செய்து கொண்டிருப்பீர்கள். வீட்டின் வண்ணத்தை அடிக்கடி மாற்றாது தூங்க மாட்டீர்கள். கடகராசியை சந்திரன் தான் ஆளுகிறார். நீங்கள் தேய்பிர சந்திரனில் பிறந்திருந்தால் வீட்டை எளிமையாக வடிவமைப்பீர்கள். மினிஸ்திரி காற்றை விட ஜன்னல் காற்றுக்கு தான் முக்கியத்துவம் தருவீர்கள். அதுவே வளர்பிறை சந்திரனில் பிறந்திருந்தால் மழைநாளில் கூட மைல்டாக ஏசி வேண்டுமென விரும்புவீர்கள். 3 அறைகள் கொண்ட வீட்டை கட்டுவீர்கள். அதில் ஒரு ரூமை உபயோகப்படுத்தாமல் சும்மா உலாவதற்காக வைத்திருப்பீர்கள். வீடா தோட்டமா என்று தெரியாத அளவுக்கு வீட்டை சுற்றிலும் தோட்டத்தை அமைப்பீர்கள். ஒன்று குடித்தனத்தில் இருந்தால் கூட பூச்செடிகளை தொட்டியில் கட்டி தொங்க விடுவீர்கள். 2 செங்கல் இடம் கிடைத்தால் கூட பட்டு ரோஜாவை பதியன் போட்டு சிங்காரிப்பீர்கள். மீன் தொட்டி வைப்பீர்கள். வீட்டுக்குள் நிலாபண்ட அமைப்பில் படம் வரைவீர்கள். பாத்ரூம் பெட்ரூம் பெரிதாக இருக்க வேண்டும் என்று திட்டமிடுவீர்கள். மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் என்று பில்டரிடம் சொல்லி வைப்பீர்கள். கடகராசிக்குள் புனர்பூசம், 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் போன்ற நட்சத்திரங்கள் இடம்பெறுகின்றன. முதலில் புனர்பூசத்திற்கான வீட்டு யோகத்தை பார்ப்போம். கடகராசியிலேயே வித்தியாசமானவர்கள் நீங்கள்தான். குருவின் ஆதிக்கத்தில் வரும் நட்சத்திரம் இது. அரண்மனை போல வீடு இருந்தாலும் அழட்டிக்கொள்ள மாட்டீர்கள். சொந்த வீடு இருந்தாலும் வாடகைக்கு விட்டு உங்களுக்கு ஏற்றபடி சிறிய வாடகை வீட்டில் குடியிருப்பீர்கள். அக்ரஹார வீடுகள் போல முற்றம் வைத்த வீடுகளையே அதிகம் விரும்புவீர்கள். முதலில் நிலம் வாங்கி அதில் வீடாக கட்டலாம், அல்லது வீடாக கிடைத்தால் வாங்கியும் குடி போகலாம். ஒன்றும் பிரச்சனை வராது. ஆனால் கட்டிய வீடாக வாங்கும்போது ஒன்றை நினைவு வையுங்கள். இடத்தின் சொந்தக்காரருக்கும் வீட்டை கட்டும் பில்டருக்கும் இருக்கும் ஒப்பந்தங்கள் சரியாக உள்ளதா என்பதை சரிபார்த்து கொள்ளுங்கள். ஏதேனும் வில்லங்கம் உள்ளதா என்று பார்த்து விடுங்கள். அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் எந்த மாடியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மணல் பூமியாக இருப்பது நல்லது. பொதுவாக வேலை கிடைத்த 2-3 வருடங்களில் வீடு வாங்கி விடுவீர்கள். அதாவது 24-27 வயதுகளில் அமைந்துவிடும். அதை விட்டுவிட்டால் மத்தியம வயதின் பின்பகுதியில் வரும் புதன் தசையில் தான் வீடு வாங்குவீர்கள். பூர்வீக சொத்து இருந்தால் அதை பெரிதாக விரிவாக்கமெல்லாம் செய்ய மாட்டீர்கள். நீர்த்தேக்க தொட்டி, நீரேற்று நிலையம், மருத்துவமனை போன்றவற்றுக்கு அருகில் வீடு அமைந்தால் நல்லது. கிடைத்தாலும் வாங்கி போடுங்கள். தப்பித்தவரை கூட அழகு நிலையத்திற்கு பக்கத்தில் வீடு கிடைத்தால் வாங்கிவிடாதீர்கள். நீங்கள் வசிக்கும் ஊரின் தெற்கு கிழக்கு பகுதியில் வீடு அமைந்தால் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நீங்கள் முயற்சி செய்தால் அந்த திசையில் வீடோ இடமோ உடனே கிடைக்கும். கடகராசியிலேயே பூச நட்சத்திரக்காரரான நீங்கள் தான் எதையும் திட்டமிட்டு செய்வதில் வல்லவர்கள். சொந்த வீடுதான் வாழ்வுரிமை என்பீர்கள். வீடுனா பிக்கல் பிடுங்கல் இல்லாமல் இருக்கணும். 25 தேதியிலேருந்து எப்போ வாடகைக்கு தருவாங்கன்னு வீட்டு ஓனர் பார்க்கக்கூடாது என்று யோசிப்பீர்கள். எப்படப்பட்டாவது ஏதாவது ஒரு இடத்தை வாங்கி கட்டுவதில் கராராக இறங்கிவிடுவீர்கள். உங்களில் பலருக்கு ஹவுசிங் போர்டு வீடெல்லாம் அமையும். வில்வநகர், துளசி நகர் என்று எங்கேனும் போர்டை பார்த்தால் உடனே வாங்குவதற்காக விசாரிப்பீர்கள். ஆனாலும் உங்களுக்கு அவ்வளோ எளிதில் கையில் காசு தங்காது. உடன் பிறந்தவர்கள் நண்பர்கள் என்று கொடுத்து விட்டதால் திணறிதான் இடம் வாங்குவீர்கள். மரங்கள் அடர்ந்த நிலச்சாலைகளையே சுற்றி சுற்றி வருவீர்கள். ஏரிக்கு அருகில் நதி, ஓடை என்று இருந்தால் 100 கிலோமீட்டர் ஆனாலும் தேடி சென்று வாங்குவீர்கள். இடமாக வாங்கும்போது எச்சரிக்கையாக இருங்கள். அரசுக்கு சொந்தமான இடம் மற்றும் பட்டா இல்லாமல் அனுபவ பத்திரத்தில் இருக்கிற இடத்தையெல்லாம் நம்பி வாங்கிவிடக்கூடாது. எதற்கு மயங்கி டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கக்கூடாது. 4 வீடு தள்ளி தான் அந்த டிவியில் கடையில் பேசுகிறவங்களோட வீடு இருக்குது என்று சுசுப்பேத்தினால் தவித்து விடுங்கள். ஏனெனில் சட்ட ரீதியான சான்றிதழ்கள் மற்ற விஷயங்கள் வாங்கும்போது தான் உங்களுக்கு உண்மை தெரிய வரும். போயும் அந்த இடத்துக்கு ஏங்க அட்வான்ஸ் கொடுத்தீங்க, அந்த இடத்துக்கு சரியான பேப்பர் இல்லை என்று சொல்லக்கூடும். வெள்ளையும் உழவர் மண் கலந்த பூமியனில் சிறப்பாக இருக்கும். வாசலில் முல்லைக்கொடியும் போகன் விழாவையும் படர விடுவீர்கள். சனி பகவானின் நட்சத்திரமாக பூசம் பெறுகிறது. மேலும் உங்கள் வீட்டு யோகத்தை சுக்கிரன் தான் அருள்கிறார். பொதுவாக சனியும் சுக்கிரனும் நண்பர்களாக வருவதால் காற்றோட்டமும் தண்ணீர் வசதியும் உள்ள வீடு அமையும். நீங்கள் வசிக்கும் ஊரின் தென்மேற்கு, வடமேற்கு, வடகிழக்கு திசைகளில் வீடு இருப்பது நல்லது. இதில் தென்மேற்கு திசையை நோக்கி தலைவாசலை தவிர்க்க வேண்டும். மற்ற திசையில் வைக்கலாம். ரோகிணி, ஹஸ்தம், சுவாதி, திருவோணம், ரேவதி போன்ற நட்சத்திரங்களில் புதுமனை புகுதல், பத்திரப்பதிவு போன்றவற்றை வைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக கடகராசிக்குள் வரும் ஆயில்ய நட்சத்திரம் புதனின் ஆதிக்கத்தில் வருகிறது. அதனால் அன்றாட சுகபோகங்கள் பாதிக்காத அளவிற்கு வீடு வாங்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். அலைந்து திரிந்து அவஸ்தைப்பட்டு காலில் விழுந்து கடன் வாங்கி என்பதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. அப்படியெல்லாம் வாங்க வேண்டிய அவசியமில்லை என்பீர்கள். ஆஃபீஸில் எல்லோரும் ஒரு அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணியிருக்காங்களாம். எனக்கும் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் ஒத்துக்கிட்டேன் என்பீர்கள். இடம் வாங்கும் வரை ஏனோ தானோ என்றிருப்பீர்கள். அதற்கு பிறகுதான் முழு ஆர்வத்தோடு வேலை வைப்பீர்கள்.
எந்த இடம் வாங்குகிறீர்களோ அந்த இடத்துக்கு சொந்தக்காரரான வாரிசுகள் தான் கையெழுத்து போட்டிருப்பார்களா என்று பார்த்து வாங்குங்கள். அண்ணன் கையெழுத்து போட்டிருக்காரு, அண்ணன் பையன் மும்பை வரைக்கும் போயிருக்காரு, அதனால தான் போடாமல் விட்டுட்டான் என்றெல்லாம் பிரச்சனை இருந்தால் சரி செய்து விட வேண்டும். ஏனெனில் எக்ஸ்ட்ரா 10 லட்சம் கொடுக்கலனா கேஸ் போடுவேன் என்று அவர்கள் தரப்பிலிருந்து பின்னால் பேசக்கூடும். எப்போதுமே முதல் சொத்து தங்காமல் போகும். அதை கொடுத்துட்டு வேறொன்று வாங்குவீர்கள். முதல் சொத்தை கணவன் மனைவி என்று இருவரின் பெயரிலும் பதித்து இரண்டாவது சொத்தை உங்கள் பெயருக்கு வாங்கினால் ஒன்றும் பிரச்சனை வராது. 29-30 வயதுக்குள் வீடோ நிலமோ வாங்கிவிடுவீர்கள். தனியார் வங்கி கடன் எனில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. எல்லாவித மண்ணும் உங்களுக்கு நல்லதுதான் செய்யும். அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் எந்த மாடியில் வேண்டுமானாலும் வாங்கலாம். பூர்வீக சொத்தை தம்பி தங்கைக்கு விட்டு கொடுப்பீர்கள். சித்தப்பாவுக்கு பசங்க இல்லை, அவங்க இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும்னு விட்டுட்டேன் என்பீர்கள். உங்களில் பலர் அப்பா இருந்த இடம் கிடைச்சா நல்லது என்று முயற்சி செய்வீர்கள். பள்ளி, விளையாட்டு திடல், டியூஷன் சென்டர், பெட் கிளினிக், தியான மையம், தபால் நிலையம் போன்ற இடங்களுக்கு அருகில் இடம் கிடைப்பது நல்லது. எந்த இடம் வாங்கினாலும் எனக்கு ஒன்றும் விருப்பமில்லை, பையனுக்கு தான் எல்லாமே என்று சொல்வீர்கள். வடக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு திசைகளை நோக்கி தலைவாசலை அமையுங்கள். மேலும் நீங்கள் வசிக்கும் ஊரில் அந்த திசையில் வரும் இடங்கள் வந்தால் வாங்கி போட முயற்சி செய்யுங்கள். அஸ்வினி, மிருகசிரீசம், மகம், அனுஷம், மூலம், அவிட்டம், உத்திரட்டாதி போன்ற நட்சத்திரங்களில் புதுமனை புகுவதையும் பத்திரப்பதவியும் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களின் வீட்டு யோகத்தை சுக்கிரன் அழுகிறார். எனவே சுக்கிரனின் தலைவரான சுக்கராச்சாரியார் பூஜித்த தரிசித்த தலங்கள் யாவும் உங்களுக்கு உகந்தவை. அப்படிப்பட்ட ஒரு தலமே திருவல்லியங்குடி. சுக்கிர பகவானின் அருள் பெற விரும்பும் பக்தர்கள் இங்கே குழுமியிருக்கிறார்கள். ஸ்ரீராமர் இத்தலத்தில் அருளாட்சி செய்கிறார். ஸ்ரீராமரை சுக்கராச்சாரியார் வணங்கியதே இத்தலத்தின் சிறப்பாகும். மேலும் புனர்பூசத்தின் 4ஆம் பாதம் கடகராசியில்தான் ஸ்ரீராமர் அவதரித்தார் என்பதும் கூடுதல் சிறப்பு. மகாவிஷ்ணு வாமனாவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் தானமாக கேட்டபோது அதை அசுரகுரு சுக்கராச்சாரியார் தடுத்தார். இவ்வாறு தானத்திற்கு இடையூறாக இருந்ததால் அவர் தன் கண்ணை இழந்தார். இத்தலநாயகனின் அருளால் சுக்கராச்சாரியார் இழந்த பார்வையை மீண்டும் பெற்றார். சுக்கிரனுக்கு பகவான் அருளியதால் சுக்கிரபுரி என்ற பெயரும் உண்டு. அதனால் இத்தலம் சுக்கிரதோஷ பரிகார தலமாகவும் திகழ்கிறது. பிற்காலத்தில் திருமங்கையாழ்வாருக்கு ராமனாகவும் காட்சி கொடுத்தபடியால் இவரை கோலவெள்ளி ராமன் என்றே குறிப்பிடுகிறார் ஆழ்வார். கும்பகோணம் அணக்கரை மார்க்கத்தில் சோழபுரம் என்ற இடத்திலிருந்து இந்த தலத்துக்கு செல்லலாம். கும்பகோணத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இத்தலத்துக்கு நீங்கள் சென்று வர நிச்சயம் உங்களின் இல்ல கனவை விரைவில் நிறைவேறும். கடகராசி குணநலம், நடத்தை மற்றும் ஆளுமை. கடகராசி சந்திரனால் ஆளப்படுகிறது. இந்த ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களுடன் மிகவும் ஆழமான பிணைப்பை கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு இயற்கையிலேயே உணர்திறன் அதிகம். அதனால் எளிதில் உணர்ச்சப்படுவார்கள். கோபம் அவர்களின் முரட்டுத்தனமான பக்கத்தை வெளிப்படுத்தும். இந்த ராசி குறிக்கும் சின்னம் நண்டு. அதனால்தான் இத்தகைய ராசியினர் உணர்திறன், பயம், மகிழ்ச்சி மற்றும் கருணை போன்ற உணர்வுகளால் நிரம்பியிருக்கிறார்கள். சந்திரன் ஒருவரின் மனதில் எளிதில் அறிந்து கொள்ள முக்கியமாக கருதப்படுகிறார். அதனால்தான் கடகராசினர் மற்ற நபரின் எண்ணங்களையும் உணர்வுகளையும் அப்படியே புரிந்து கொள்வார்கள். உடலமைப்பு. கடகராசினர் சராசரி உயரத்தை கொண்டிருப்பார்கள். தவிர இவர்களின் விரல்கள் மிகவும் தடிமனாகவும் உள்ளங்கை மிகவும் மென்மையாகவும் இருக்கும். தலையில் தழும்புகள் அல்லது மச்சம் இருக்கும். குணநலம். கடகராசினர் மிகவும் உறுதியானவர்கள், அதே நேரத்தில் பலவீனமானவர்களாகவும் இருப்பார்கள். முன்பு குறிப்பிட்டபடி இவர்கள் இயற்கையிலேயே மிகவும் உணர்ச்சிப்பட்டவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒரு கண் வைத்திருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டால் அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பார்கள். பொழுதுபோக்குகள், விருப்பங்கள். கடகராசினர் மற்றவர்களுக்கு உதவுவதில் ஆர்வம் காட்டுவார்கள். தொண்டு, நன்கொடைகள், சமூக நல அமைப்புகளுடன் தொடர்பு கொள்வது மற்றும் அவர்களுக்காக வேலை செய்வது போன்ற விஷயங்களில் தங்களை ஆர்வத்துடன் ஈடுபடுத்திக் கொள்வார்கள். குறைகள். ஒரு நெருங்கிய நண்பர் தங்களுக்கு எதிராக செயல்படும் போது அவர்களை புறக்கணிக்க கடகராசியினர் தயங்குவதில்லை. அவர்கள் குழந்தைத்தனமான சில வினோத விருப்பங்களை கொண்டுள்ளனர். அவை நிறைவேறாமல் போகும்போது அவர்கள் கோபப்படுவார்கள். கல்வி மற்றும் தொழில். தத்துவம், பொருளாதாரம், நடிப்பு, நர்சிங், சட்டம், பொறியியல், ஜோதிடம், கணிதம், கல்வி போன்ற துறைகளில் கடகராசியினருக்கு சிறப்பான ஆர்வம் உண்டு. எனவே எந்த ஒரு தொழில், வேலை மற்றும் வணிகத்திலும் சிறப்பான வெற்றியை பெறுவார்கள். காதல் வாழ்க்கை. காதல் மற்றும் உறவுகள் என்று வரும்போது கடகராசியினர் தீவிரமாக இருப்பார்கள். அவர்கள் தங்கள் காதல் விவகாரங்களில் எந்த விதமான குறைபாட்டையும் அனுபவிப்பதில்லை. இருப்பினும் சில சமயங்களில் அவர்கள் வீழ்ச்சிக்கு அன்பும் ஒரு காரணமாக இருக்கும். அதனால் இதுபோன்ற விஷயங்களில் அவர்கள் கவனமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறது. திருமணம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை. இவர்கள் பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலும் தங்கள் வாழ்க்கை துணையின் குறுக்கீட்டை அனுமதிப்பதில்லை. மிகவும் நேர்மையானவர்களாகவும் இயற்கையில் உண்மையுள்ளவர்களாக கடகராசியினர் இருப்பதால் இந்த பண்பு அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்கும் பணக்காரராக ஆகுவதற்கும் வழிவகுக்கிறது. இந்த நபர்களின் குடும்பம் அனைத்து வகையான சண்டைகள் மற்றும் வேறுபாடுகளிலிருந்து விடுபட்டுள்ளது. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள். ரிஷபம், மீனம், விருச்சிகம், கன்னி போன்ற ராசியினருடன் கடகராசியினர் நட்பு ரீதியாக உறவை பேணுவர். இருப்பினும் அவர்கள் மற்ற கடகராசியினருடன் நட்புறவை பேணுவதில்லை. அதிர்ஷ்ட எண்
2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, வெளிநீலம் மற்றும் கிரீம் நிறம். அதிர்ஷ்ட நாள் திங்கட்கிழமை. அதிர்ஷ்ட கல் முத்து.